பாஜகவிலிருந்து விலகி தாவேகவில் இணைந்த முன்னாள் எம்எல்ஏ விஜயதரணி அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். அவரை தொடர்ந்து அதிமுக முன்னாள் மாநில சிறுபான்மையினர் ஆணைய தலைவர் மற்றும் சிறுபான்மையினர் பிரிவு மாநில பொருளாளர் திரு ஜான் மகேந்திரன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம். மலர் கொத்து கொடுத்து கழக குடி வாங்கி துண்டை கழுத்தில் சூடி தன்னை வெற்றி கழகத்தோடு இணைத்துக் கொள்கிறார் அண்ணன் ஜான் மகேந்திரன். பொதுச் செயலாளருக்கு பயனாடை போட்டி தன்னை கழகத்தோடு இணைத்துக் கொண்ட அவருக்கு வாழ்த்துக்கள். அவரை தொடர்ந்து திருப்பூர் மாற்றுக் கட்சியினர் தாவேகவில் இணைந்து வருகின்றனர். அவர்களை தாவேகவின் துண்டு அணிவித்து அமைச்சர்கள் வரவேற்கக்கூடிய அந்த காட்சிகளை பார்க்கிறோம். விவரங்களை இது செய்தியாளர் நௌஷாத் குறிக்க கேட்கலாம். வணக்கம் நௌஷாத், யார் யாரெல்லாம் இன்று தாவேகவில் இணைய இருக்கின்றனர்? முக்கிய தலைவர்கள் யாரேனும் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? முக்கிய நிர்வாகிகள் யாரேனும் தாவேகவில் இணைய இருக்கிறார்கள்? விவரம் என்ன? வணக்கம் தனலட்சுமி. தாவேகாவில் பல்வேறு அதிமுகவுடைய முன்னாள் பொறுப்பாளர்கள், அமைச்சர்கள் தொடர்ந்து தாவேகாவில் இருந்து வருகிறார்கள். அந்த அடிப்படையில் இன்று தாவேகாவோட தலைமை அலுவலகம் பணியூர் அலுவலகத்துல தாவேகாவோட பொதுச் செயலாளர் புசி ஆனந்த் மற்றும் அமைச்சர் ஆதவர்ஜனா, போக்குவரத்துறை அமைச்சர் தமிழன் பார்த்திபன், மேலும் சட்டமன்ற உறுப்பினர்கள் முன்னிலையில் தற்போது அதிமுகவுடைய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இணைந்து வருகிறார்கள். மிக முக்கியமாக பாலகங்கா முன்னாள் அதிமுக நாடாளுமன்ற உறுப்பினர், இளவரசன் முன்னாள் அதிமுக எம்பி, பச்சையம்மாள் முன்னாள் அதிமுக அமைச்சர் கன்னியாகுமரி, விஜயலட்சுமி முன்னாள் மேயர் திருநெல்வேலி, ஜான் மகேந்திரன் அதிமுக சிறுபான்மை பிரிவு, மேலும் தவசி ஆண்டிப்பட்டி முன்னாள் எம்எல்ஏ, கம்பம் 2 சட்டமன்ற உறுப்பினர்கள், மேலும் அரக்கோணம் ரவி முன்னாள் அதிமுக கொறடாவாக இருந்தார், சட்டமன்ற உறுப்பினர், அவரும் இருந்திருக்கிறார். மேலும் மிக முக்கியமாக விஜயதரணி அவர்கள் தொடர்ந்து காங்கிரஸில் சட்டமன்ற உறுப்பினராக இருந்து அங்கிருந்து அதிருப்தியின் காரணமாக பாஜகவில் இருந்தார். பாஜகவில் உரிய அங்கீகாரம் வழங்காத நிலையில தொடர்ந்து அதிருப்தி நிலையில் தற்போது அவர்கள் தாவேகாவில் இணைந்திருப்பது மிக முக்கிய நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. மேலும் தாவேகாவில் மிக முக்கிய சொல்ல வேண்டாம், அதிமுக இருந்து பல்வேறு நபர்கள், கிளை, கழகம், வட்டம் உள்ளிட்ட பல்வேறு நிர்வாகிகள் தற்போது தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுக பல்வேறு நிர்வாகிகள் கடந்த வாரமும் சனிக்கிழமை இதே போல முன்னாள் அமைச்சர்கள் 3 பேர் தலைமையில் பல்வேறு 1000க்கும் மேற்பட்டோர் தாவேகா இருந்தார்கள். அதே போல தற்போது அதிமுகவுடைய நகர செயலாளர், குறிப்பாக மாநகர செயலாளர் மற்றும் கழகம், மேலும் தொழிற்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு பிரிவுகள் இருக்கக்கூடிய குறிப்பாக தாவேகாவில் அதிமுக நிர்வாகிகள் இணைந்திருப்பது மிக முக்கிய நிர்வாக பார்க்கப்படுகிறது. தனலட்சுமி. நௌஷாத், விஜயதரணி தாவேகவில் இணைய இருப்பதாகவும் தகவல் கிடைத்திருந்த நிலையில் அவர் இணைந்து விட்டாரா? அது குறித்தான விவரம் என்னவாக இருக்கிறது? விஜயதரணியும் தற்போது இணைந்திருக்கிறார். புசி ஆனந்த், தாவேகாவோட பொதுச் செயலர் புசி ஆனந்த் மற்றும் ஆதவர்ஜனா முன்னிலையில அவர்கள் இணைந்திருப்பது அதிகாரப்பூர்வமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் தொடர்ந்து அவருக்கான உரிய அங்கீகாரம் பாஜகவில் வழங்கவில்லை. அது தாமதமானது. பல்வேறு இடங்களில் அது விமர்சனமாக கூட விஜயதரணி தெரிவித்தார். ஒரு நேரத்தில் மேடையில கூட, பொதுவெளியில் கூட அவர் பாஜக விமர்சித்து பேசியிருந்தார், உரிய அங்கீகாரம் வழங்கவில்லை என்று. சட்டமன்றத்தில் ஏற்பட்ட வாய்ப்புகளுக்கு கூட தோற்றார் என்பதே மிக முக்கிய ஒன்றாக பார்க்கப்படுகிறது. இருந்தாலும் கூட தற்போது அதிருப்தி இருந்த நிலையில் பாஜகவில் தொடர்ந்து குழப்பங்கள் நீடித்து வருகிறது. அண்ணாமலை கூட தற்போது அங்கிருந்து வெளியே வந்து புது கட்சியை தொடங்குவதற்கான பணியை மேற்கொள்கிறார். இந்நிலையில் தன்னுடைய எதிர்காலம் என்னவாகும் என்ற கேள்வி எழுந்த நிலையில்தான் தற்போது தாவேகாவை எழுந்துதான் முடிவு செய்து தற்போது எழுந்திருக்கிறார். அது மிக முக்கியமாக பார்க்க முடியாது. அவரை தொடர்ந்து தற்போது வெல்லமண்டி நடராஜன் அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர் தான். தற்போது அவர் ஏற்கனவே தாவேகா எழுந்த நிலையில் அவருடைய தலைமையில பல்வேறு நபர் திருச்சியிலிருந்து தாவேகாவில் இணைந்திருக்கிறார்கள். தொடர்ந்து 1000க்கும் மேற்பட்டோர் அதிமுக நிர்வாகிகள் மற்றும் மூத்த கழக நிர்வாகிகள், நகராட்சி, மாநகராட்சி மற்றும் பேரூராட்சி உள்ளிட்ட பொறுப்பு வகித்தவர்கள் தற்போது எழுந்திருந்தார்கள். முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர், முன்னாள் அமைச்சர்கள், முன்னாள் மேயர்கள் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய நிர்வாகிகள் தற்போது தாவேகா எழுந்திருக்கிறார்கள். தொடர்ந்து அதிமுக விஜய் தெரிவித்தது போல அதிமுக அடியாளம் முழுமையாக சரிந்து வருகிறது என்ற கேள்வி வந்திருக்கிறது. என பிரபலமாக பேசப்பட்ட பல்வேறு நிர்வாகிகள் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து வருகிறார். 2வது வாரமாக இன்று 1000க்கும் மேற்பட்டோர் தாவேகாவில் எழுந்திருப்பது மிக முக்கியத்துவமாக வாங்கப்படுகிறது. தனலட்சுமி. மாற்றுக் கட்சிகளில் இருந்து வந்திருக்கக்கூடிய முக்கிய நிர்வாகிகளுக்கு முக்கிய பொறுப்புகள் ஏதேனும் வழங்கப்பட வாய்ப்பு இருக்குமா? குறிப்பாக இதுவரைக்கும் எந்த பொறுப்பும் வழங்கப்படவில்லை. கடந்த வாரம் தாவேகாவில் எழுந்திருந்தார்கள். அவர்கள் தாவேகாவில் இருந்து அதிமுக நிர்வாகி தெரிவித்தனர் என்றால்
எங்களுக்கு அடுத்த கட்டமாக மிக முக்கிய எம்ஜிஆருக்கு அடுத்தபடியாக நாங்கள் இப்பொழுது விஜயை தான் பார்க்கிறோம். மிக முக்கியமாக தமிழக முதல் விஜய் அவர்கள் சிறப்பாக ஆட்சி நடத்துவோம். அவர் தான் நீடித்து முதல்வராக இருப்பார் என்ற கருத்தை தெரிவித்து எங்களுக்கு பொறுப்புகள் எதுவும் வேண்டாம். நாங்கள் அடிமட்ட தொண்டர்கள் இருந்தால் நாங்கள் அதிமுக பயணித்து உயர் பொறுப்புகள் வந்தோம். அந்த அடிப்படையில் பொறுப்புகளின்றி கூட நாங்கள் பயணிக்க தயாராக இருக்கிறோம். எங்களுக்கு தேவை சரியான ஆட்சி, சரியான அதிகாரமிக்க மிக கட்சி தேவைப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் நாங்கள் அதிமுகவிலிருந்து தாவேக்காவிற்கு வந்திருக்கிறோம் என்ற கருத்தை பதிவு செய்தார்கள். அந்த அடிப்படையில் முழுமையாக பல்வேறு நபர்கள் மிக முக்கியமாக அதிமுக அடுத்தடுத்து வர இருப்பதால் அவர் முழுமையாக வந்த பிறகு அவர்கள் உரிய பொறுப்புகள் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. ஏற்கனவே 4 சட்டமன்ற உறுப்பினர் ராஜினாமா செய்திருக்கிறார்கள். மீண்டும் அவர்களுக்கு போட்டியிட வாய்ப்பு கிடைக்குமா என்ற கேள்வி இருக்கிறது. அந்த அடிப்பில் வரும் அடுத்த உள்ளாட்சி தேர்தலிலும் அவர்களுக்கு உரிமையை அங்கீகாரம் வழங்கப்படும் எதிர்பார்க்கப்படுகிறது. அந்த அடிப்படையில் தான் அவர் உரிய பொறுப்புகள் வழங்கப்படுவதாக தாவேக்கா தரப்பில் தெரிவித்த அடிப்படையில் தான் பல்வேறு நபர்கள் தாவேக்காவில் இருந்து வருகிறார்கள். தனலட்சுமி, நௌஷாத், தொடர் இந்த மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் இணைந்து வரக்கூடியதற்கான முக்கிய காரணமாக என்ன பார்க்கலாம்? ஏன்னா தொடர்ந்து மற்ற கட்சியினர் தாவேகாவில் இணைந்து வருகின்ற தேர்தலுக்கு பிறகாகவே. தனலட்சுமி குறிப்பிட்டது போல இந்த முறை தாவேக்கா வெற்றி சாத்தியமானது ஒரு மிகப்பெரிய ஒரு பேர் அலையாதான் பார்க்கப்படுவதாக பல்வேறு அரசியல் விமர்சகர்கள் கருத்தை பதிவு செய்றாங்க. அந்த அளவில் பார்க்கும்பொழுது குறிப்பாக அதிமுகவும் சரி திமுகவும் சரி பலம் இழந்து விட்டதா இந்த கேள்வி இருந்தாலும் கூட திமுகவில் கொள்கையை சார்ந்து இன்னும் தீவிரமாக இருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் தான் மிக முக்கிய மூத்த நிர்வாகிகள் யாருமே தாவேக்கா நோக்கி வரவில்லை. இதுதான் அதிமுக திரும்பி ஏற்கனவே 2 பிரிவாக இருந்து 3 பிரிவாக குழப்பங்கள் நிகழ்ந்து வருகிறது. அந்த குழப்பங்கள் இருக்கும் வரைக்கும் குறிப்பாக என்ன அனைவரும் குறிப்பாக சசிகலாவாக இருக்கட்டும், தினகரனாக இருக்கட்டும் இவரை பிரிந்திருக்கிறார்கள். மேலும் அதிமுக குறிப்பாக எடப்பாடி தலைமையில இயங்கிய வேலுமணி மற்றும் சி வி சண்முகமே இருநிலையாக பிரிந்து விட்டார்கள். அவ்வாறு இருக்கும்பொழுது அதிமுக நிலை என்னவாக ஆகும் என கேள்வி நிலைமைக்கு தள்ளப்பட்டு விட்டது. ஏனென்றால் அவர் 3வது இடத்தை பெற்று சட்டமன்றத்தில் வெற்றி பெற்றிருந்தாலும் கூட 23 சட்டமன்ற உறுப்பினர்கள் குறிப்பாக நம்பிக்கை தீர்மானத்தின் போது தாவேக்கா தலைவரும் தமிழக முதல்வர் விஜய்க்கு ஆதரவாக தன்னுடைய வாக்குகளை சென்றார்கள். அது விமர்சனக்குள்ளாக்கப்பட்டு அவர்களுக்கு குறிப்பாக கட்சி தாவல் அடிப்படை நடவடிக்கைகள் கூட குறிப்பாக அதிமுக பொதுச் செயலாளரும் முன்னாள் எதிர்க்கட்சி தலைவருமான எடப்பாடி பழனிசாமி ஒரு மனு அளித்திருந்தார். இருந்தபோது தற்போது மீண்டும் அவர்கள் அதிமுக எடப்பாடி பழனிசாமிக்கு ஆதரவு தெரிவித்து எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான இயங்கு இருப்பதாக தெரிவித்தும் கூட அவர்களுக்கு பறிக்கப்பட்ட பொறுப்புகள் உரிய முறையில் வழங்கப்படவில்லை. குறிப்பாக கட்சியில் ஒழுங்காக பணியாற்றி வருவதற்கு கூட பொறுப்புகளை பறிக்குவதாக தொடர்ந்து விமர்சனம் நிலையில் தான் கடந்த 2 நாள் முன்பாக பெஞ்சமின் கூட முன்னாள் அமைச்சர்கள் திமுக இணைந்தார். இது போல பல்வேறு நபர் விரக்தியில் இருப்பதாகவும் அவர்கள் பொறுப்பை பறிக்கப்பட்டு அவர் உரிமைகளை கொடுக்கவில்லை என்ற விமர்சனம் இருந்த நிலையில அவர்கள் அனைவருமே தற்போது மாற்றுக் கட்சியாக இருக்கக்கூடிய கட்சியில தற்போது தாவேக்கா இணைந்து வருகிறார்கள். அந்த உரிய தலைமை விஜயிடம் இருக்கும். அவர்கள் தலைமையை இயக்குவதற்கு நாங்கள் ஆர்வத்துடன் இருக்கிறோம் என்ற அடிப்படையில் தான் தற்போது அதிமுக வெளிவரக்கூடிய முன்னாள் நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள் கருத்தை பதிவு செய்கிறார்கள். தனலட்சுமி, நௌஷாத், மேலும் யாரேனும் தாவேகாவில் இணைய வாய்ப்பு இருக்குமா அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல? நிச்சயமாக தொடர்ந்து சொல்ல வேண்டும் என்றால் அதிமுகவுடைய முன்னாள் மூத்த அமைச்சர்கள் தாவேக்கா இணைந்திருக்கிறார்கள். அவர்களுடைய செயல்பாடு காரணமாக பல்வேறு நபர்களை தற்போது பேச்சுவார்த்தை ஈடுபட்டு வருவதாகவும் அதிமுக விரட்டியக்கூடிய மற்றும் அவருடைய பொறுப்புகளை பறித்த நிலையில் அவர்கள் அனைவருக்குமே தாவேக்கை நோக்கி வருவாங்க. இன்னும் பல பேர் வர இருப்பதாக கூட அங்க நிர்வாகிகள் கருத்து தெரிவிக்கிறார்கள். என்றால் முன்பாக செங்கோட்டையன் அவர்கள் தெரிவிக்கும்போது கூட அதிமுக பல்வேறு நபர்கள் தாவேக்கை வர இருப்பதாக கூட இதன் கருத்தை கடந்த காலம் தெரிவித்து வந்தார். அந்த அளவில் பார்க்கும்பொழுது அதிமுக முன்னாள் அமைச்சர்கள் கடந்த முறை 3 பேர் வந்திருக்கிறார்கள். அவர்கள் மாவட்டம் சார்ந்து பல்வேறு வர இருப்பதாக கூட மேலும் வரும் காலம் சி வி சண்முகம் கூட தாவேக்கா வருவாரா என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. விஜயபாஸ்கர் வருவாரா என்ற கேள்வியும் இருந்திருக்கிறது. அவர்கள் வாய்ப்பு வழங்கப்படுமா, அவர் வருவாரா என்ற சந்தேகம் தான் இருக்கிறார்கள். இருந்தாலும் பல நிர்வாகிகள் தொடர்ந்து தாவேக்காவுடைய பொதுச் செயலர் ஆதரவு தினாவோட பேச்சுவார்த்தை நடத்தி வருவதாக கூட தகவல் வந்தாலும் இருக்கிறது. லட்சுமி, விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி நௌஷாத். மாற்றுக் கட்சியினர் தாவேகாவில் தொடர்ந்து இணைந்து வருகின்றனர். இந்த நிலையில் அவர்களை கட்சியின் பொதுச் செயலாளர் என் ஆனந்த் சால்வை அணிவித்து கட்சியின் துண்டை அணிவித்து அவர்களை கட்சிக்குள் இணைத்து வரக்கூடிய அந்த நேரலை நிகழ்வுகளை பார்த்து வருகிறோம்.